இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு வந்தாரு. அந்த நேரத்துல நம்ம பேதுருனாத்த ஆண்டவர் நம்ம கூட இல்ல, இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், அதனால நான் மீன் பிடிக்க போறேன்னு முடிவெடுத்தாரு. இதை கேட்ட மற்ற சீஷர்களும் நாங்களும் உங்க கூட வரோம்னு மீன் பிடிக்க போனாங்க. ராத்திரி முழுக்க வலை போடுறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. கடைசியில விடிஞ்சு போயிடுச்சு. அந்த விடிய காலையில உயிர் தெரிந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தரிசனமாகிறாரு. ஆனா சீஷர்களுக்கோ அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சாப்பிட ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆண்டவர் உங்க படவுக்கு வலது புறமாக வலைய போடுங்க, உங்களுக்கு மீன் கிடைக்கும்னு சொல்றாரு. அதன்படி அவங்க போடுறாங்க. ஏராளமான மீன்களும் கிடைக்குது. இந்த வார்த்தைகளை கவனித்த யோவானோ இந்த மாதிரி நம்ம ஆண்டவர் தானே சொல்லுவாரு அப்படின்னு அவரை பார்த்து பேதுருன்னா அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு உடனே தண்ணில குதிச்சிட்டாரு. இங்க பேதுரு ஏன் கடல்ல குதித்தார் என்பதை வேதம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இங்க சட்டை இல்லாததெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு